ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, அர்ஜுனா, இந்த பக்தர்களுக்கு அந்த இறைவன் நம்ம கிருஷ்ணர் இருக்கிறாரே அவர் சொல்றார், அந்த இறைவனை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளாமல் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் பித்து பிடித்ததை போல அந்த இறைவனை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டால் அந்த பலன் கிடைக்கும், அந்த தேவையான அந்த தெய்வத்திற்குரிய பலன் கிடைக்கும் என்று அந்தந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கும் இந்த நபர்கள், அந்த நபர்களுக்கு அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை வர வைக்கிறது. இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கே, அந்த நம்பிக்கையை, அந்த ஃபெய்த்தை, அந்த ஸ்ரத்தையை கொடுப்பதே அந்த இறைவன் தான். அப்படி அந்த நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்று அந்த ஒரு தெய்வம் நினைப்பது, அதையும் அந்த இறைவன் தான் கொடுக்கிறார். அதோட சேர்த்து அந்த தெய்வம் அவருக்கு அந்த பலனை அளிக்கிறதே, அந்த செயலும் இறைவன் தான், அந்த பலனும் இறைவன் தான். அந்த பலன் இவரை சென்று அடையறதே, அந்த பாதையும் இறைவன் தான். அந்த பலனை இவரை உபயோகப்படுத்துறதுக்கு உதவி செய்வதும் இறைவன் தான். இப்படி அந்த பலன், அந்த எந்த தெய்வத்தை வழிபட்டு அதற்கு உரிய பலனை கிடைத்து விட்டதோ அந்த தெய்வத்தை வணங்குகிறானாம் இந்த மனிதன். இப்பேற்பட்ட தெய்வம் இருக்கும்போது நான் இறைவனையும் வழிபடணும், எனக்கு தான் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதே என்று யோசிப்பானாம். அப்படிதான் முட்டாள்தனமாக மனிதர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனா. இந்த சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்படுறாளே தவிர, சாதாரண ஆனந்தங்களுக்கு அது ஆசைப்படுறாளே தவிர, பேரானந்தமாக பரமானந்தமாக இருக்கும் மோட்சத்திற்கு ஆசைப்படுக மாட்டுகிறார்களே என்று வருந்தி சொல்றாராம் நம்மளோட கிருஷ்ணன். ஆனால் இறைவனை வழிபட்டோம் என்றால் நம்ம ஆசைப்படுற இந்த லோகத்தோட சுகங்களும் கிடைக்கும், இதைவிட மேலான சுகம், பரமசுகம், பரமானந்தமாக இருக்கும் மோட்சமும் கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தில் 23வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.